ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பொன்னியின் செல்வன் 3வது பாகத்தில் 11வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தோட பேர் கொல்லுப்பட்டறை. அதாவது வந்தியத்தேவன் இப்போ இளவரசரை படகுல பார்த்துட்டு பூங்குழலி அதுக்கப்புறம் சேந்தன் அமுதன் பார்த்துட்டு என்ன சொல்லிடுறான்னா, இந்த மாதிரி இளவரசரை பத்திரமா அங்கே புத்த விகாரத்துக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பழையாறையை நோக்கி போயிட்டுருக்கான். இப்போ பழையாறையை நோக்கி போகிறான்னா அவனுக்கு ஏற்கனவே அவன் பழையாறை போயிருக்கான்ல, அதனால ஓரளவு அவனுக்கு வழி ஞாபகம் இருக்குது. அதனால அவன் ஊர் வழியாக போகாமல் என்ன பண்ணுறான்னா காட்டு பாதையில் அப்படியே போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது அவன் என்னெல்லாம் யோசிச்சுட்டு போகிறான்னா, இந்த மாதிரி இளவரசர் பாதுகாப்பாக இருக்கார், புத்த விகாரத்துக்கு போயிட்டாரு, நம்மளும் இளவரசி இட்ட கட்டளைப்படி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு போயிட்டுருக்கான். ஆனால் இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது, தெரிஞ்சால் ரொம்ப பெரிய ஒரு விஷயமாயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு இந்த மாதிரி யோசிக்கிறான், மந்திரவாதிக்கு இந்த விஷயம் தெரியுமா, நம்ம மந்திரவாதிக்கு கேட்குற மாதிரி ஒரு விஷயத்த பேசினோமே, அது அவன் நம்பியிருப்பானா, அப்படி நம்பாமல் அவனுக்கு இளவரசர் உயிரோடு இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரியுமோ அப்படின்னு ஒரு குழப்பத்தோடவே போயிட்டுருக்கான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்குது, இளவரசரை நம்ம காப்பாற்றிட்டோம், அவரோட உயிருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது. அவன் அதை யோசிச்சுட்டு அப்படி போயிட்டு இருக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அவனோட குதிரையோட கால் அந்த கொழும்புக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த குதிரையோட காலில் ஒரு டக் டக்குன்னு சத்தம் கேட்கும்ல, அந்த இடத்துல லேசாக அந்த இடத்துல குதிரைக்கு லேசாக அடிபட்டிருக்கு, ஏதோ ஒன்று குத்திருக்கு. அதனால குதிரை முன்னால் குனியுது. வந்தியத்தேவனும் கொஞ்சம் விழுகிற மாதிரி போகிறான். அதனால குதிரையை நிறுத்திட்டு முதல்ல மெதுவாக யோசிச்சுட்டே போனான். இப்போ குதிரையை வேகமாக ஓட்டுறதுக்கு பார்க்குறான், ஆனால் குதிரையால் ஓட முடியல. குதிரையும் ரொம்ப மெதுவாக தான் நடக்குது. அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த குதிரையிலேருந்து இறங்கி அந்த குதிரையோட காலில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த குதிரையோட காலில் அவனோட குதிரையோட காலில் ஏதோ ஒரு கல் மாதிரி என்னமோ ஒன்று குத்தி இருக்கு, அதால் நடக்க முடியல. அப்போ என்னன்னா அரேபியர்கள் பேசிக்கிட்டது அவனுக்கு ஞாபகம் வருது. அதாவது அரேபியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி குதிரையை வாங்கி விற்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு காலுக்கு கவசம் மாதிரி போடுவாங்களாம். கவசம் மாதிரி இப்போ போடுறப்ப குதிரை ரொம்ப நாள் உயிரோட இருக்கும், அதுக்கு ரொம்ப நாள் அதால் நல்லா ஓட முடியும், எந்த வித அடியும் படாது அப்படின்னு பேசிக்கிட்டது ஞாபகம் வருது. அப்போ வந்தியத்தேவனுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தமிழர்கள் என்ன மாதிரி ஒரு கொடுமையான ஆட்களாக இருக்காங்க, அவங்க மட்டும் இந்த மாதிரி போரெலாம் போகும்போது மார்பில் கவசம்லாம் போட்டுட்டு போகிறாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு அடியும் படாது, அம்பு குத்திச்சுன்னா அந்த கவசத்தில் தான் படும். ஆனால் குதிரை நம்மளை சுமந்துக்கிட்டு அது ஓடுது எல்லாம் பண்ணுது, அதோட காலுக்கு அடிபடுமே. இப்படி அரேபியர்கள் மாதிரி யாரும் யோசிச்சதில்லையே. செம்பு அதாவது கொல்லுப்பட்டறை எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல அப்படின்னு அங்கே போகிறான். அங்கே பார்த்தா பழைய அறைக்கு போகிற வழியில் ஒரு ராஜபாட்டை மாதிரி ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தா அதாவது சின்ன 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 பசங்க, அதுக்கப்புறம் பெண்கள், ஆண்கள் எல்லாரும் நின்று என்னமோ கூட்டம் கூட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு சோகத்தில் இருக்காங்க. என்ன சோகமாக இருக்கும், என்ன செய்தியாக இருக்கும்னு வந்தியத்தேவன் யோசித்து பார்க்குறான். அப்படி யாருக்கிட்டையுமே வழி கேட்காம இவன் போயிட்டுருக்கான். அப்போ அந்த கிராமத்தை தாண்டி போகும்போது கிராமத்தை தாண்டி போகிறப்போ கிராமத்தோட வெளியில் ஒரு கொல்லுப்பட்டறை இடம் இருக்குது. அங்கே பார்த்தா ஒரு கொல்லன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா, ஒரு வாளை தயார் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த கொல்லன் எங்கேயுமே பார்க்காம அவனோட வேலையில் மட்டும் இதுவாக இருக்கான், கண்ணாக இருக்கான். அதனால வந்தியத்தேவன் ஒரு 3 தடவை அப்படி
அப்படின்னு வந்து கணக்கிறான். அப்படி கணக்கும் போது அப்போ தான் வந்து கொல்லன் என்ன பண்ணுறான்னா வந்தியத்தேவனை நிமிர்ந்து பார்க்குறான். நிமிர்ந்து பார்த்துட்டு, நீ யாருப்பா, வாள் இல்லைன்னா வேல் ஏதாவது வேணுமா, அது வாங்குறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறான். அப்போ வாள் வேல் பயன்படுத்துகிற இதுதான் இப்போ இல்லையே, யாருக்கும் அந்த எண்ணமே இல்லையே, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கொல்லன் கேட்குறான். அப்போ வந்து வந்தியத்தேவனுக்கு ஒன்றுமே அவன் வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிட்டே இருக்கான். அப்போ சொல்லுப்பா, எதுக்காக நீ வந்திருக்க அப்படின்னு வந்தியத்தேவனை பார்த்து கொல்லன் கேட்குறான். அப்போ வந்தியத்தேவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து ஐயா, நீங்கள் வந்து என்னோட குதிரையோட காலுக்கு கவசம் மாதிரி போட்டு தருவீங்களா, அந்த பழக்கம் இந்த கொல்லுப்பட்டறையில் உண்டா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்து அது தயார் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ கொல்லன் வந்து சொல்கிறான், அப்படியா, அது வந்து அரேபியர்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க, சில பேரும் இப்போ தமிழ்நாட்டிலையும் சில பேர் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா வாழை வந்து தயார் பண்ணிட்டு இருக்கான்ல, அதனால இந்த கை வேலை முடிஞ்சக்கப்புறம் உன்னோட வேலையை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்கிறான் கொல்லன். அப்படி சொல்லிட்டு, இங்கே பாரு, இந்த வேலையை முடிச்சுட்டு தான் உன்னோட வேலையை என்னால் செஞ்சு கொடுக்க முடியும், ஆனால் உன்னோட வேலையை செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகும் அப்படிங்கிறான். அப்போ வந்தியத்தேவனும் யோசிக்கிறான். வந்தியத்தேவனுக்கு தான் வந்து பார்த்தா இந்த மாதிரி அவன் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கான்ல, அதனால அவனுக்கு ஒரு இதுவாக இருக்குது, களைப்பாக இருக்குது, அவனோட குதிரையும் முடியாமல் தானே இருக்குது. அதனால குதிரையை வெளியில் நிறுத்திட்டு இவன் அங்கே கொல்லுப்பட்டறை கிட்ட போய், கொல்லன் வந்து அங்கே வாள் செஞ்சிட்ருக்கான்ல, அது பக்கத்துலேயே போய் படுக்கிறான். அப்படி படுக்கும்போது வந்து படுத்து நல்லா தூங்குறான். அப்படி தூங்கும்போது அவனுக்கு என்னெல்லாமோ கனவு வருது. அப்போ வந்து அவன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த மாதிரி நம்ம இளவரசர்கிட்ட கொஞ்ச நாள் தான் பழகணும், ஆனால் அவர்கிட்ட பழகின உடனே நம்மள்கிட்ட எவ்வளோ வித்தியாசம் தெரியுது, நம்ம இனிமேல் பொய்யே சொல்லக்கூடாதுன்னு நம்ம வந்து இங்கே வரதுக்கு முன்னாடி நினச்சிட்டு வந்தோமே அப்படின்லாம் வந்து யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டே அவன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தா வேற ஏதோ கனவு வருது. என்ன கனவுன்னா, அதாவது யமலோகத்தில் இந்த மாதிரி சித்திரகுப்தன் வந்து யமதர்மராஜா கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி இந்த வாலிபன் வந்து செஞ்ச பெரிய குற்றம் என்னன்னா, நிறைய பொய் சொல்லியிருக்கான். பொய்னா வந்து சாதாரண பொய் இல்லை, எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கான், என்னவே முடியாது பொய்ய அப்படின்னு சொல்லி சித்திரகுப்தன் சொல்கிறான். அதுக்கு யமதர்ம ராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இவனை வந்து நெருப்பில் போட்டு தள்ளுங்க, நல்ல சித்திரவதை செய்யுங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து இந்த மாதிரி அவன் யோசிக்கும் போது பார்த்தா அந்த யம தூதர்கள் யம தூதர்கள்னால் யமன் சொன்னதை வந்து செய்கிறதுக்காக வந்தியத்தேவனை அப்படி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகிற 2 பேர் யாராக தெரியுறாங்கன்னா, சின்ன பழுவேட்டரையர், பெரிய பழுவேட்டரையராக தெரியுறாங்க. அப்படி வந்து அப்படி கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தா, அப்படி அவன் அப்படி கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தா குந்தவையோட சத்தம் கேட்குது. குந்தவை வந்து அவருக்கு பதிலாக என்ன வந்து நெருப்பு தீயில போடுங்க அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். இப்படி சொல்லும்போது என்னெல்லாமோ தோணுது. அவன் வந்து அப்போ குந்தவை அப்படி சொல்லும்போது அவன் குந்தவையை அப்படி பார்த்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு நந்தினி தேவியோட குரலும் கேட்குது. அப்போ 2 பேரையுமே தூக்கி நெருப்பில் போடுங்க அப்படின்னு நந்தினி சொல்கிறா. இதை கேட்டோடனே அவன் வந்து என்னெல்லாமோ யோசிக்கிறான். இப்படி கனவு வந்து மாறுது, வேற ஏதோ வந்து அவன் செஞ்சிட்ருக்கான். அப்போ பார்த்தா யாரோ, அதாவது இவன் வந்து இங்கே கொல்லுப்பட்டறையில் கொல்லன் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்கள, அவன் பக்கத்தில் இவன் படுத்துருக்கான்ல. அப்போ யாரோ வந்து இந்த மாதிரி இந்த வாழை செஞ்சு கொடுத்துருக்க, இந்த வாழை செஞ்சு கொடுத்ததுக்கு என்ன கூலி உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான் ஒருத்தன். அதுக்கு கூலியெல்லாம் எனக்கு தேவையில்லை, இது நான் நந்தினி தேவிக்கு கொடுக்குற காணிக்கையாக நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க அப்படின்னு வந்து
அந்த கொல்லன் சொல்கிறான். அப்படி சொல்லும் போது இந்த வாலிபன் என்னமோ தூக்கத்தில் ஏதோ வளர்றான், என்னெல்லாமோ சொல்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறான் அந்த கொல்லன். அப்போ சத்தமாக நீங்கள் வந்து பேசாதீங்க, இவன் காதில் விழுந்துரும்னு அவன் திருப்பி கொல்லன் வந்து எதை சொல்கிறான். அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, அவன் நல்லா தூக்கத்தில் ஆழ்ந்து இருக்கான், அதனால அவனுக்கு எதுவுமே கேட்காது, இடியே விழுந்தாலும் அவனுக்கு எதுவும் கேட்காது அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அப்போ அவங்க 2 பேரும் அப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்தியத்தேவனுக்கு ஏதோ அது கனவு மாதிரி தோணுது. உடனே அவனுக்கு பயமாக இருக்குது. அப்படியே எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்படி பார்க்கும்போது பார்த்தா அந்த அத்தியாயம் வந்து முடிஞ்சிருது. அடுத்த அத்தியாயம் என்னென்னா 12வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோட பேர் அடுத்த அத்தியாயம் 12வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோட பேர் தீயிலே தள்ளு. இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதாவது வந்தியத்தேவன் அப்படி தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்படி பார்க்கும்போது வந்தியத்தேவன் பக்கத்தில் அந்த கொல்லன் வந்து அவனோட வேலையை பார்த்துட்ருக்கான். அப்போ வந்தியத்தேவன் கேட்குறான், இந்த மாதிரி யாராவது வந்தாங்களா, என் குதிரை வந்து பத்திரமா இருக்கா அப்படின்னு அவன் வந்து கேட்குறான். அப்போ கொல்லன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நீ என்னெல்லாமோ தூக்கத்தில் இதெல்லாமோ வளர்றிய அப்படின்னு சொல்கிறான் அந்த கொல்லன். நீ இருக்கிறத பார்த்தா உன்னையே நீ இழந்துருவ, உன்னோட குதிரையை நீ இழந்துருவ போல இருக்கு அப்படின்னு அவன் வந்து என்னமோ சொல்கிறான். அப்போ குதிரைன்னு சொன்னோடனே வந்தியத்தேவனுக்கு அவனோட குதிரை ஞாபகத்துக்கு வருது. உடனே வெளியில் வாசலுக்கு போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா குதிரையை காணும். அப்போ என் குதிரை எங்கே போச்சு, ஐயோ என் குதிரை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா, என் குதிரை எங்கே அப்படின்னு அவன் வந்து சத்தமாக அப்படி புலம்புறான். அப்படி புலம்பும் போது அந்த கொல்லன் வந்து என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, நீ பின்னால் போய் பாரு அப்படின்னு கொல்லன் சொல்கிறான். அப்போ அந்த கொல்லுப்பட்டறைக்கு பின்னால் வந்து ஒரு குதிரை இருக்குது, 2 குதிரை இருக்குது. அதில் ஒரு குதிரை வந்து என்னென்னா நான் 3 பக்கமும் அடைஞ்சு இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல அவனோட குதிரை ஒரு இதில் கட்டி வச்சிருக்கு. உடனே அங்கே பார்த்தா அந்த வந்தியத்தேவனோட குதிரைக்கு அந்த கொல்லனோட பையன் வந்து புல்லை கொடுத்துட்ருக்கான். அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த குதிரை யார் இங்கே வந்து கட்டினது அப்படின்னு கேட்குறான் வந்தியத்தேவன் அந்த சின்ன பையனை பார்த்து. அந்த சின்ன பையன் சொல்கிறான், நான் தான் கட்டினேன் அப்படின்னு. நீ எதுக்காக கட்டின அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த சின்ன பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அப்பா கட்ட சொன்னார், கட்டினேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்பா எதுக்காக சொன்னார்? இல்லை, பழுவேட்டரையர்களோட ஆட்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க, உங்கள் குதிரையை பார்த்தா வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதனால தான் நான் என்னை வந்து உங்கள் குதிரையை உள்ளே கூட்டிகிட்டு வந்து கட்ட சொன்னாங்க, அப்பா கட்ட சொன்னார் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்டோடனே வந்தியத்தேவனுக்கு அந்த கொல்லன் மேலேயும் அவனோட பையன் மேலேயும் ஒரு நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணுது. மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லிக்கிறான். அதுக்கப்புறம் கொல்லன் கிட்ட போய் இந்த மாதிரி இந்த வேலை, என்னோட வேலையை எப்போ செஞ்சு முடித்து என்னோட குதிரையை எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்குறான். அதுக்கு கொல்லன் வந்து சொல்கிறான், இங்கே பாரு, இந்த வேலை இன்னும் முடியலை, அது முடிஞ்ச உடனே உனக்கு உன் வேலையை நான் செஞ்சு தரேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அப்படி சொல்லும்போது, இங்கே பாருப்பா, நீ தூக்கத்தில் என்னெல்லாமோ உளர்ன, அதெல்லாம் கேட்டு எனக்கு ஒரு திடுக்குன்னு ஆயிடுச்சு, என்னெல்லாமோ சொல்கிற, இளவரசரை வந்து பழையாறை கூட்டு போகணும்னு நீ வந்து வற்புறுத்தின, ஆனால் இளவரசர் வந்து சின்ன பழுவேட்டரையர் பெரிய பழுவேட்டரையர் சொன்ன மாதிரி சக்கரவர்த்தி வந்து இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார், அதுக்காக இளவரசர் வந்து நான் அங்கே தான் போவேன்னு சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ சொன்னேன். அதுக்கப்புறம் சின்ன பழுவேட்டரையர் அதுக்கப்புறம் பெரிய பழுவேட்டரையர் 2 பேரையுமே யமதூதர்கள்னு ஏதோ சொன்னேன். அவங்க 2 பேரும் ஒன்று ஏதோ தீயில கொண்டு போய் போட்ட மாதிரி என்னமோ சொன்னேன். அதுக்கப்புறம் நந்தினி தேவியை என்னமோ பேயின்னு சொன்னேன். ஆனால் நீ சொன்னது என்னமோ உண்மைதான், அவங்க 3 பேருமே ரொம்ப கெட்டவங்க தான் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு, இங்கே பாருப்பா, நீ இளைய பிராட்டியை பார்த்து கூட என்னமோ சொன்ன, அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இரு, நீ என்ன கும்பகர்ணனோட வம்சத்தில் எதுவும் வந்தவனா, பகல்லே இப்படி அசந்து தூங்குற, இப்படி தூங்குனா வந்து ராத்திரி எப்படி தூங்குவ நீ அப்படின்னு
கொல்லன் அப்படி சிரிச்சுக்கிட்டே கேட்குறான். அதுக்கு வந்து வந்தியத்தேவன் சொல்கிறான், அதெல்லாம் இல்லை, பயணத்தோட களைப்பு தான் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். வேற என்னெல்லாம் வளர்னேன் அப்படின்னு அவன் வந்து கேட்குறான். அப்போ கொல்லன் வந்து எல்லாத்தையும் சொல்கிறான். அப்படி சொல்லும்போது நீ அதாவது குந்தவை தேவி பற்றியும் ஏதோ சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் வெக்கம் வருது. அப்படி வெக்கத்தால் அப்படி என்ன பண்ணுறான்னா தலையை இப்படி குனிஞ்சிக்கிறான். தலையை குனிஞ்சிக்கிட்டு அவன் வந்து சிரிக்கிறான். அப்படி சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி இளவரசரை பற்றின செய்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு. ஆமாம், இளவரசர் எங்கே பார்த்தேன், முதல்ல நீ எங்கேருந்து வர அப்படின்னு கொல்லன் வந்து கேட்குறான். அதுக்கு வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா, நான் இலங்கையிலேருந்து வரேன் அப்படின்னு. இலங்கையிலேருந்து வரேன்னு சொன்னோடனே ஒரு மேலையும் கீழையும் வந்தியத்தேவனை கொல்லன் வந்து ஒரு மாதிரியாக பார்த்துட்டு சரி நீ இலங்கையிலேருந்து கிளம்பி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு 4 நாள் ஆச்சு. சரி நீ வந்து இளவரசரை எப்போ பார்த்த அப்படின்னு, கடைசியாக எப்போ பார்த்த வந்து இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன். எங்கே பார்த்த அப்படின்னு கேட்குறான் கொல்லன். அதுக்கு அதாவது நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் தான் பார்த்தேன் அப்படின்னு அவன் வந்தியத்தேவன் என்னன்னா இப்போ பொய்யே சொல்லக்கூடாது, உண்மை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கான். அதனால அவன் உண்மையை சொல்கிறான். ஆனால் வந்து கொல்லனுக்கு உண்மையை சொன்னான்னு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்னப்பா வந்து பொய் சொல்கிறதில்ல, ஒன்றை மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லை, இப்படி கதை கட்டுறேன், இளவரசரை வந்து கடலில் மூழ்கிட்டார் இளவரசர், அது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான் கொல்லன். அப்படியா அப்படின்னு ஒரு திடுக்கிட்ட மாதிரி நடிக்கிறான். அப்படி நடிச்சுட்டு அவன் வந்து மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, மக்கள் வந்து நம்ம சொல்கிற பொய்யை வந்து உண்மைன்னு நம்பிடுறாங்க, ஆனால் உண்மையை சொன்னால் வந்து பொய்ன்னு நினைக்கிறாங்க, நம்ம ஜாதகம் அப்படி போல அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்து உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறான். அப்படி சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறான்னா அப்படின்னு நின்றுட்டுருக்கான். அப்போ பார்த்தா கொல்லனோட பையன் வந்து வந்தியத்தேவனை கூப்பிட்டு இங்கே பாருங்கள், உங்கள் குதிரையை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க, நான் இதோட காலை வந்து அளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். அப்போ வந்தியத்தேவன் அங்கே வந்தியத்தேவன் அவனோட குதிரை கிட்ட போகிறான்ல, குதிரை கிட்ட போகும்போது வந்து கொல்லனோட பையன் வந்தியத்தேவனோட குதிரைக்கு வந்து புல் கொடுத்துட்டு இருந்தான்ல, அப்போ தான் அவன் வரான். அப்படி வரும்போது வந்தியத்தேவனை பார்த்த உடனே ஒரு மாதிரி சிலுத்துட்டு அப்படி உடம்ப ஆட்டுது. அப்படி ஆட்டலான்னு ரொம்ப சந்தோஷமாக அப்படி கணக்குது. உடனே அது பக்கத்தில் போய் அந்த குதிரையை அப்படி தடவி கொடுக்குறான் வந்தியத்தேவன். அப்புறம் அளவை எடுத்துட்டு போகிறான் கொல்லனோட பையன். கொல்லனும் வந்து குதிரைக்கு அந்த கவசத்தை தயார் பண்ணி கொண்டு வரான். அப்படி கொண்டு வரும்போது இங்கே பாரு, இந்த இரும்பு இதை வந்து வளைக்கணும், அப்படி வளைச்சிட்டு இதை வந்து அடிக்கணும் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் வந்தியத்தேவன் கிட்ட. அப்போ வந்தியத்தேவனும் சரி சரி சீக்கிரம் தயார் பண்ணி கொடுங்க, நான் வந்து சீக்கிரம் பழையாறைக்கு போகணும் அப்படின்னு. அப்போ வந்து பழையாறைக்கு போகணுமா, எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறான் வந்தியத்தேவன். அப்போ பழையாறைக்கு இந்த மாதிரி நீ அந்த ஒரு ஆறு வழியாக போகணும் அப்படின்னு வந்தியத்தேவன் கிட்ட சொல்கிறான். அப்போ வந்தியத்தேவனும் அந்த முல்லை ஆற்றங்கரை வழியாக போகணும் அப்படின்னு கொல்லன் சொன்னோடனே அதை கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு முன்னாடி வந்தியத்தேவன் கிட்ட கொல்லன் வந்து இந்த மாதிரி நீ எதுக்காக பழையாறைக்கு போகணும், என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கொல்லன் கிட்ட வந்தியத்தேவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க ஐயா, நான் வந்து ஒரு விஷயத்துக்காக போகிறேன், அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னால் பிரச்சனை ஆகிடும், அதனால நான் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் பொய் சொல்ல வேண்டியிருக்கும், நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துருக்கேன், அதனால என்னை பொய் சொல்ல வச்சிடாதீங்க அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். அப்போ வந்து இந்த மாதிரி கொல்லன் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ நல்ல புத்திசாலியான பையன்தான், நல்ல பையன்தான், நீ வந்து இப்போ நல்லா தெளிவாக தான் இருக்க, தூங்கும்போது கொஞ்சம் நல்லா அப்போவும் நல்லா தெளிவாக இரு, வளராத அப்படின்னு வந்தியத்தேவன் கிட்ட கொல்லன் வந்து சொல்கிறான். உடனே வந்தியத்தேவன் நல்லா சிரிச்சுட்டு வந்து என்ன பண்ணுறான்னா, சரி கூலி என்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கொல்லன் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி கூலியெல்லாம் தேவையில்லை, நீ வந்து ரொம்ப நல்ல பையனாக இருக்க, அதனால தான் நான் உனக்கு இதை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான் கொல்லன். அதை கேட்டோடனே
அவனுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அவனும் வந்து கொல்லன்கிட்டேருந்து விடை பெற்றுட்டு வந்து வெளியில் அந்த முல்லை ஆற்றங்கரைக்கு இப்போ போயிட்டுருக்கான். அப்படி போகும்போது பார்த்தா காட்டு வழி பாதையில் தான் போகிறான். அங்கே பார்த்தா வந்து இப்போ காட்டு வழி பாதை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராமம் வருது. அந்த கிராமத்து அவன் போகிற இதில் பார்த்தா அவனுக்கு வந்து அங்கே பார்த்தா மக்கள் யாருமே இல்லை, மக்கள் நடமாட்டமும் இல்லை, பறவைகள் சத்தமும் இல்லை. அதனால அவன் வந்து வந்தியத்தேவனுக்கு ஒரு பழைய காதல் பாட்டு ஏதோ ஞாபகத்துக்கு வருது. அதை பாடிக்கிட்டே அப்படி போயிட்டுருக்கான். அப்படி பாடிக்கிட்டு போகும்போது வந்தியத்தேவனோட காதல் பாட்டுக்கு போட்டியாக வந்து எங்கேயோ தூரத்தில் நரி ஊழையிடுற மாதிரி சத்தம் கேட்குது. அப்படி பாடிக்கிட்டே போகும்போது பாடி முடிச்சக்கப்புறம் பார்த்தா அங்கே பார்த்தா மரத்தோட நிழல்ல இருந்து அப்படி யாரோ ஒரு மனித உருவம் அப்படி வர மாதிரி இருக்கு. அப்படின்னு நல்லா சிரிச்சுட்டு கலகலன்னு சிரிச்சுட்டு ஒரு ஆள் வர மாதிரி இருக்கு. அது யாருன்னு பார்த்தா தேவராளன். தேவராளன் வந்து என்ன சொல்கிறான்னா, தம்பி உன்னோட பாட்டும் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது, அதுக்கேற்ற மாதிரியே வந்து நரிகளும் உன் பாட்டுக்கு போட்டிட்டு ஊன்னு கத்துனது அதை விட அதிசயமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படி சிரிச்சுட்டு வரான். இதை பார்த்தோன்னே வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் திடுக்குன்னு ஆயிடுது. இதுக்கப்புறம் வந்தியத்தேவன் என்ன பண்ண போகிறான், பழையாறைக்கு போவானா, தேவராளன் இங்கே எப்படி வந்தான் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் கூடனா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னோடய சோஷியல் மீடியா, அதாவது எக்ஸு, இன்ஸ்டாகிராமு, த்ரெட்ஸு, ஃபேஸ்புக்கு எல்லா லிங்க்கும் வந்து நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.